ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. இதை 3 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், காய்கறி ஓரளவு வெந்ததும் இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் வச்சு நல்லா மொறுன்னு வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பரான புடலங்காய் வறுவலை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.